ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ காட்டியானம் இட்லி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை போய் பார்க்கலாம். காட்டியானம் ரைஸ் வந்து எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ எப்பயுமே ஒயிட் இட்லி செஞ்சு போர் அடிக்காமல் இந்த காட்டியானம் ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்தது. இப்போ இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா 2 கப்பு காட்டியானம் ரைஸு, 2 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்காங்க. நான் 200 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்ஸ் ஆஃப் ரைஸ் டோட்டலாக வருது. இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனுக்ரீக் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், வெந்தயம். இதை நீங்கள் நல்லா 3 தடவை கழுவிட்டு மினிமம் 4 hours தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து இதுக்கு வந்து நல்ல குவாலிட்டி உளுந்தாக இருந்ததுன்னா வந்து 200 ml கப்புக்கு 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் 2 hours இந்த உளுந்தை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நீங்கள் ஆட்டிடுங்க. இந்த 4 கப்ஸ் ஆஃப் ரைஸுக்கு உங்களுக்கு மினிமம் 20 minutes ஆட்டும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நீங்கள் ஆட்டிக்கங்க. அப்பப்போ தண்ணி தொளிச்சிக்கோங்க. தண்ணி தொளித்து கையை விட்டு ஆட்டிக்கங்க. அப்போ தான் இந்த ட்ரம்மில் ஒட்டியிருக்க அரிசியெல்லாம் வந்து ஈவனாக ஆட்டும். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக இது வந்து ரைஸ் எல்லாம் நல்லா உடஞ்சி மாவு பக்குவத்துக்கு வந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இது நல்லா ஆட்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெசலில் இதை நீங்கள் மாற்றிக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரம்மை விட்டு மாவெல்லாம் வலித்து சட்டிக்கு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் உளுந்தை ஆட் பண்ணிக்கங்க. இந்த ட்ரம்மில் உளுந்து வந்து மினிமம் 15 minutes கிரைண்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்ததுக்கப்புறமா இந்த உளுந்தை நீங்கள் சேம் காட்டியானம் ரைஸ் ஆட்டி அந்த வெசலில் மாவு வச்சுருக்கோம்ல அதே வெசல்லே போட்டுருங்க. வேணுங்கிற அளவு உப்பும் போட்டுருங்க. இதை இப்போ நல்லா கை விட்டு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் அரிசியும் உளுந்தும் நல்லா ஒன்று சேரும். நீங்கள் ரொம்ப மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு வாங்க. இதை நல்லா புளிக்க வச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ பேட்டர் ஆஸ் யூஷுவல் இட்லி எப்படி நம்ம ஸ்டீம் குக் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டீம் குக் பண்ணுங்கள். இது வந்து 5 minutes ஆகும் வேகிறதுக்கு. நீங்கள் வந்து கீழே தண்ணி வச்சு மேலே அந்த இட்லி தட்டில் துணி போட்டு தண்ணி நல்லா சுட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இட்லி சட்டிக்குள்ளே மூடி வச்சிங்கன்னா 5 minutesல இட்லி நல்லா ஸ்டீம் குக் ஆயிரும். இந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக எங்களுக்கு டர்ன் அவுட் ஆயிருக்கு. நான் வந்து மல்லி சட்னி இதுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் சட்னியும் இந்த இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தோசையும் ஊற்றலாம். அந்த இட்லி பேட்டர் நல்லா கெட்டியாக இருக்கும்ல, நீங்கள் வந்து இதில் அந்த பேட்டரில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் தோசைக்கல்லில் நீங்கள் ஊத்தப்பம் இல்லைனா தோசையும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த காட்டியானம் இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா இடத்துலையுமே இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். சேம் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.